ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவ் சூப்பரான ஒரு டிராவல் vlog ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் திருநெல்வேலிக்கு தாங்க வந்திருக்கோம். ஆல்ரெடி தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ரீசெண்ட் டேஸில் நம்ம டிஎன்எஸ்டிசி பார்த்தீங்கன்னா 1 day டெம்பிள் பேக்கேஜஸ்லாம் நிறைய ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் நம்ம 2 பேக்கேஜ் பண்ணியிருப்போம். ஒன்று காஞ்சிபுரம் டெம்பிள் பேக்கேஜும், இன்னொன்று கும்பகோணம் 6 முருக திருத்தல பேக்கேஜும் பண்ணியிருப்போம். அந்த வகையில் 3வதா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருநெல்வேலியில் நவ கைலாயம் சொல்லிட்டு ஒரு 1 day பேக்கேஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் 2 பேக்கேஜ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. பட் ஆனால் ரெகுலர் கிடையாது, அதெல்லாம் சீசன் டைம்ஸில் மட்டும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. நவ திருப்பதின்னு சொல்லிட்டு புரட்டாசி மாதத்துலையும், நவ கைலாயம் சொல்லிட்டு மார்கழி மாதத்துலையும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நவ கைலாயம் அப்படின்னு சொல்லி ஒரு 1 day 9 சிவன் கோயில் கவர் பண்ணுற பேக்கேஜுக்கு தான் திருநெல்வேலி கிளம்பி வந்திருக்கும். ஸோ நைட் எங்கெல்லாம் ஸ்டே பண்ணேன், எங்கேருந்து வந்தேன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பார்ப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட டிராவல் vlogsல கேட்கறது எங்கே ஸ்டே பண்ணிட்டு இந்த பேக்கேஜை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஏன்னா முன்னாடி காஞ்சிபுரம் பேக்கேஜும் இருக்கட்டும், கும்பகோணம் பேக்கேஜும் இருக்கட்டும், எங்கே மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஸ்டே பண்ணீங்கன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தேன், அப்புறம் அங்கேருந்து இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி ரீச் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு வந்துருங்க. என்ட்ரன்ஸில் வந்து ரைட் சைடில் டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. ஸோ அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக ஸ்டெப்ஸ் ஏறும். ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தீங்கன்னா கரெக்டாக இங்கே ஃபர்ஸ்ட் மேட்ரான் ரூம் இருக்கும். ஸோ புக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அவர்கிட்ட தான் வந்து கேட்டுக்கணும். ஆன்லைன் புக்கிங் கிடையாது, ஆஃப்லைன் மட்டும்தான். அவர் அவைலபிள் இருந்துச்சுன்னா போடுவார். டார்மெண்ட்ரி பார்த்தீங்கன்னா 4 ரூம் இருக்குது. அப்புறம் ஃபேமிலி ரூமுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரூம் 1 இருக்குது, டார்மெண்ட்ரி 4 இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டையரிங் ரூம் டபுள் ஆக்குபென்சி ரூம் 9 இருக்குது. இதாங்க ஃபேர் டாரிஃபு. டார்மெண்ட்ரி மட்டும் 12 hours பேசிஸில் வரும். மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 24 hours பேசிஸு. திருநெல்வேலி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா 24 hours பஸ் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குங்க. எப்போ வந்தாலுமே பஸ் இருக்கும். நைட் சர்வீஸும் அவைலபிள் இருக்குது. எங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. திருநெல்வேலி ஜங்ஷனில் ரிட்டையரிங் ரூம் தான் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தேன். ரிட்டையரிங் ரூம் பார்த்தீங்கன்னா பியூர் லக் பேசிஸ் தான். ஸோ நம்ம போகிற டைமில் அவைலபிள் இருந்துச்சுனால் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா கிடைக்காது. ஸோ நான் போகும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டார்மெண்ட்ரி மட்டும் தான் அவைலபிள் இருந்துச்சு. மற்ற எல்லாமே ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஸோ என் லக்கு பார்த்தீங்கன்னா டார்மெண்ட்ரி கிடச்சிருச்சு. ஃபேரும் பார்த்தீங்கன்னா 200 தான். ஒரு நைட்டுக்கு 200 rupees கொடுத்தேன். இதே வெயிட்டிங்கெல்லாம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தாலும் எனக்கு அதே 200 தான் ஆயிருக்கும். பர் ஹவருக்கு 25 rupeesன்னு பார்த்துருந்தீங்கன்னா கூட ஒரு 8 மணி நேரம் கிட்ட நைட்டு ஸ்டே பண்ணேன். ஸோ 25 கால்குலேட் பண்ணாலும் அது 200க்கு மேலேயே போயிட்டு இருக்கும். ஸோ அதனால ஒரு பெட் எடுத்து தங்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஸோ க்ளீனாக தான் இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே தான் இருந்துச்சு. பட் ஆனால் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் ரிட்டையரிங் ரூம்ஸோ டார்மெண்ட்ரியோ கிடைக்கலன்னா ரயில்வே ஸ்டேஷன் வெளியில் வந்தீங்கனாலே நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. வெளியில் வந்து 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது டார்மெண்ட்ரிஸ். ஏசி டார்மெண்ட்ரி 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டேஷன் வெளியில் வந்தீங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கேயும் நம்ம எடுத்து தங்கிக்கலாம். பஸ் ஃபெசிலிட்டியும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு எவ்ரி 20 minutes பஸ் இருக்குங்க. நைட் சர்வீஸ் சொல்கிறேன். டே டைமில் எக்கச்சக்கமான பஸ்ஸஸ் இருக்குது. நைட்டில் 20 minutes ஒன்ஸ் ஒரு பஸ் இருக்குங்க. நைட் எல்லாமும் பார்த்தேன். நைட்டு பார்த்தீங்கன்னா நான் இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வரதுக்கு 11 மணி ஆகிடுச்சு. ஸோ எப்படி ரீச் பண்ணணும்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்பீங்க. இப்போ 11 மணிக்குமே ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்குது. ஆனால் இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனும் அவைலபிள் கிடையாது. ஸோ நான் இங்கேயே தங்கலான்னு தான் பார்த்தேன். பட் ஆனால் வெளியில் ஆப்ஷன்ஸ் எதுவுமே அவைலபிள் கிடையாது. ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேயும் டார்மெண்ட்ரிஸ் கிடையாது, வெளியில் அவுட் சைட்லேயும் ஹோட்டல்ஸ் கிடையாது. நம்ம எது போனாலும் மினிமம் ஒரு 2 to 3 kilometers தள்ளி தான் போகணும். ஸோ அதனால தான் ஈஸி ஆப்ஷனாக இருக்கட்டும், நைட் சர்வீஸ் இருந்தாலும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கே க்ரௌடும் இருக்கும் எக்கச்சக்கமாக. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸும் நிறைய அவைலபிளாக கிடைக்கும். டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 o'clock தாங்க ஆகுது. நம்மளோட இந்த டிஎன்எஸ்டிசி நவ கைலாம் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 6:25க்கு திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பும்.
இன்னும் 1.5 hours கிட்ட இருக்குது. ஸோ சீக்கிரமே வந்து பஸ் ஸ்டார்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லி சீக்கிரமே கிளம்பி வந்துட்டேன் நான். ஸோ வாங்க பிளாட்ஃபார்முக்குள்ளே போய்ட்டு உள்ளே எந்த பிளாட்ஃபார்மில் நம்ம பஸ் நிற்கிதுன்னு சொல்லி பார்த்துட்டு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்கழி மாதத்தில் மட்டும்தான் இந்த பஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. 22ஆம் தேதி இன்னைக்கு, 29 ஜனவரி 5 ஜனவரி 12. ஸோ இந்த 4 நாள் மட்டும் ஆப்ரேட் ஆகும். மார்னிங் பார்த்தீங்கன்னா 6:30க்கு திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பும். இந்த கோவிலுங்களை தாங்க கவர் பண்ணி காட்டுவாங்க. ஃபேர் டீட்டெயில்ஸ் இது நம்ம எல்லாம் அது போக 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 சொல்லி பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:10 ஆகுதுங்க. நம்ம ட்ராவல் பண்ண போகிற நவ கைலாயம் பஸ் வந்தாச்சு. நிற்கிது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ட்ராவல் பண்ண போகிற பஸ்ஸு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 2 பஸ்ஸு தாங்க அவைலபிளாக காமிச்சிது. 6:25 ஒரு பஸ்ஸும் 6:30 ஒரு பஸ்ஸுமே. நான் ட்ராவல் பண்ணுற 6:25 பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஃபுல்லு. அதுக்கு அடுத்த 6:30 பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா 4 சீட்டு தான் அவைலபிள் இருக்குது. ஸோ மற்றபடி பஸ் எல்லாமே ஃபுல்லு. ஸோ இங்கே வந்து கேட்டால் மொத்தம் இன்னைக்கு மட்டும் 6 பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்களாம். ஸோ ஆன்லைனில் 2 இல்லாமல் ஆஃப்லைன் புக்கிங்க்கு 4 பஸ் எடுத்திருக்காங்க. இங்கே ஒரு பஸ்ஸும் பின்னாடி ஒரு பஸ்ஸும் நிற்கிது நவகைலாமின் போட்டு. பட் ஆனால் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் புக்கிங் பஸ் தான். ஸோ நம்ம ஆன்லைன் புக்கிங் பஸ் இன்னும் வரவே இல்லை. கூட்டம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. நான் கடைசியாக முருகன் கோயில் போனதும் பார்த்தேன், காஞ்சிபுரமும் பார்த்தேன். இவ்வளோ க்ரௌடு பார்த்ததே இல்லைங்க. சரியான கூட்டம் நிற்கிது. ஸ்பெஷல் பஸ்ஸே 4 பஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க ஆன்லைன் புக்கிங் பஸ் இல்லாமல். ஸோ நம்ம பஸ் வந்த பிறகு நம்ம பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வருவோம். செம்ம க்ரௌடு நிற்கிதுங்க, சரியான வரவேற்பு. எவ்வளோ நாளாக ரன் ஆகுதுன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ நான் அவர் வந்த பிறகு எவ்வளோ நாளாக ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஏன்னா இவ்வளோ க்ரௌடு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நாளாக ஆப்ரேட் பண்ணியிருக்கணும். ஸோ நான் வந்தோடனே டீட்டெயில்ஸில் விசாரிச்சுட்டு சொல்கிறேன். நம்ம பஸ் இன்னும் வரல, அங்கே லோடு ஏற்றிட்டு இருக்காங்களாம் பஸ்ஸில். இந்த 2 பஸ்ஸு கிடையாது, இன்னும் 2 பஸ்ஸு வந்துட்டு அதுக்கு அடுத்த 2 பஸ்ஸாக தான் நம்ம பஸ் வரும். நம்ம டிராவல் பண்ண போற பஸ் வந்தாச்சுங்க. பின்னாடி நிற்கிது பார்த்தீங்களா, 4ஆம் நம்பர் பஸ் தான் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி 3 பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் புக்கிங்க்கு வந்துருந்து. இந்த 4ஆம் நம்பர் பஸ் 6:25 சர்வீஸ், இன்னும் 6:30 சர்வீஸ் பஸ் வரல. ஸோ ஆன்லைனில் 6:25 ஒன்று 6:30ன்னு சொல்லி 2 சர்வீஸ் இருக்கும். ஆஃப்லைனில் வந்தீங்கன்னா 4 பஸ் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 6:30க்காக தான் கிளம்பும். உங்களுக்கு ஆன்லைனில் டிக்கெட்ஸ் கிடைக்கலன்னா ஆஃப்லைனில், ஆனால் ஆஃப்லைனில் திருநெல்வேலியில் தான் புக் பண்ணோம். வேறு எந்த ஊர்லேயுமே ஆஃப்லைன் ஆப்ஷன் கிடையாது. திருநெல்வேலியில் வந்து ஸ்பெஷலாக நவகைலாயம்னு ஒரு கவுண்டரே இருக்குது. ஸோ அந்த கவுண்டரில் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப்பு மாதிரி எழுதி கொடுப்பாங்க. ஸோ புக்கிங் அக்செப்ட் கிடையாது, ஸ்லிப்பு மாதிரி எழுதி கொடுப்பாங்க. அந்த மூலமாக தான் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். சிறப்பு தரிசனம் முன்பதிவு செய்த பயணிகள் 6வது நடைமேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 6 பஸ்ஸும் வந்தாச்சுங்க. 1 2 3 4 5, இன்னொரு பஸ் அதுக்கு பின்னாடி நிற்கிது. ஸோ நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் பஸ்ஸு. நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:10க்கு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் கோயில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பாபநாசம் தான் போகிறோம் இங்கேருந்து. பஸ் கிளம்புன உடனே பார்த்தீங்கன்னா நவகைலாயம் ஸ்பெஷல் கைடுன்னு ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ட்ரிப் என்னென்ன கோவில் பார்க்க போகிறோம், இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே போட்டு எந்தெந்த ஆர்டர்ஸில் பார்க்க போகிறோம்னு சொல்லி ஒரு 20 பேஜுக்கு ஒரு புக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க.
காம்ப்ளிமெண்டரி ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பேக்ல பிஸ்கெட் பாக்கெட்டும் மிக்சர் அப்புறம் லட்டும் 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலும் கொடுத்துருக்காங்க. இப்போ லெஃப்ட்ல போன லைன் தான் பாத்தீங்கன்னா இங்கேருந்து மாஞ்சோலைக்கு போற ரூட் அது. இங்கிருந்து நம்ம ஆல்ரெடி அதில் ஒரு வ்ளாக் பண்ணியிருப்போம். மாஞ்சோலை வரைக்கும் போய் ஒரு வீடியோ போட்டிருப்போம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த மாஞ்சோலை போகிற பஸ்ஸே வருது பாருங்க எதிர்க்க. கோதையாறு வரைக்கும் போவோம். இது மாஞ்சோலை போய் தான் கோதையாறு போவோம். எக்ஸாக்டாக இதே பஸ்ஸில் தான் நம்ம வ்ளாக் பண்ணியிருப்போம். தாமரை மலர்களை பகவானாக இருக்கக்கூடிய அகஸ்தியர் மேல நம்ம பாபநாசத்துல இருந்து விட்டது. ஒவ்வொரு ஆற்றங்கரையோட ஓரத்தை தங்கின இடங்கள் தான் நம்மளுடைய நவ கைலாயம். இதுல முதல் ஸ்தலமாக பார்க்க போறது நம்ம சூரிய பகவான் இருக்கக்கூடியது நம்மளுடைய பாபநாசம். அந்த பாபநாசத்துல ஆரம்பிச்சு நம்ம புன்னங்காயில போய் முடிப்போம். இரவு மணி 9 ஆகலாம் 10 ஆகலாம். அதனால எல்லாருமே பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் வயதானவங்க எவ்வளவு சீக்கிரம் வாரீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் வந்துடலாம். கோயிலுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா கீழே தாமிரபரணி ஆறு போகும். இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா சாமி கும்பிட போறதுக்கு முன்னாடி இங்க ஆத்துல கால் நினைச்சிட்டு போனோம். உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் வர சொல்ல கால் நினைக்க கூடாது. ஐதீகம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆத்துல போய் கால் நினைச்சிட்டு அப்புறம் தான் சாமிக்குள்ள போனோம். பாபநாசத்துல பாத்தீங்கன்னா சாமி பார்த்துட்டு ஒரு 200 மீட்டர் நடந்து வரணுங்க. இறங்கி வந்தா பஸ் டெப்போல பஸ் நிற்கும். ஏன்னா கோவில் பக்கத்துல பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. சின்ன குறுகலான ரோடுனால டிராஃபிக் ஆகிடும். ஸோ இந்த கோயிலில் மட்டும் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்து பஸ் ஏறுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ் ஆச்சுங்க தரிசனம் முடிக்கிறதுக்கு. ஸோ இவங்க டிஎன்எஸ்டிசி சைட்லேருந்து யாரும் கோயிலுக்குள்ளே வரமாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு கோயில் வாசலே இறக்கி விட்ருவாங்க. நம்ம உள்ளே போய் கும்பிட்டு வந்துடணும். ஸோ டைமிங் சொல்லிவிடுவாங்க, இந்த டைமுக்குள்ளே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பெஷல் தரிசனத்தில் போகலாம், நம்ம ஸ்பெஷல் தரிசனத்தில் போகலாம். அப்படி இல்லைனா ஃப்ரீ தரிசனத்தில் கும்பிட்டு வரலாம். அது நம்மளோட விஷயம் தான். இவங்க யாரும் கோயிலுக்குள்ளே வரமாட்டாங்க. சரி, இந்த பாபநாச கோயிலோட ஹிஸ்ட்ரி பார்த்துரும். ஸ்ரீ பாபநாசன் நாதர் அவர் தான் இங்கே எழுந்தருளி இருக்கிறாரு. சூரியனோட அதிபதிங்க அவர் பாபநாசநாதர். இந்த பாபநாசநாதர், இந்த பாபநாசம் கோயில் பார்த்தீங்கன்னா கிபி 16ஆம் நூற்றாண்டு மதுரையை ஆண்ட சந்திரகுல பாண்டியரால் கட்டப்பட்ட கோயிலுங்க. பொதிகை மலை 6 பொதிகை மலையில தோன்ற தாமிரபரணி ஆறு இங்கே இந்த பாபநாசத்தில் வந்து தான் சமதளத்தை அடையும். அதாவது மலையிலேயே டிராவல் பண்ணிட்டு வந்து இங்கே பாபநாசத்தில் தான் ஆறாக கன்வெர்ட் ஆகி தரையிலேயே போகும். இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பரிகார ஸ்தலம் சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பாவங்கள் போக்குறதுக்கும் இந்த தாமிரபரணி ஆற்றில் முங்கி எழுந்தீங்கன்னா நம்ம பண்ண பாவங்கள் எல்லாமே போகும்னு சொல்லி ஐதீகம் இருக்குது இந்த கோயிலில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சேரன் மகாதேவி தான் போக போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி இந்த பாபநாசம் கோயிலுக்கு வந்தோம். ஒரு 1 ஹவர் ட்ராவல் டைம் இருந்துச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர் ஆகும் சேரன் மகாதேவி கோயில் போகிறதுக்கு. மலைகளுக்கு பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா பஸ்ஸுங்க அப்படியே லைனாக நவகைலாயம்னு போட்டு ஆர்டரில் நிற்க வச்சுருக்காங்க. ஸோ அது 5வது பஸ்ஸு 6வது பஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிது.
சேரன் மகாதேவி அம்மைநாதர் கோயில் வந்து தரிசனம் பண்ணி முடிச்சாச்சுங்க. சந்திரனோட ஆதிக்கம் பெற்ற கோயில் இது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வரத்துக்கு நம்மளுக்கு ஒரு 45 மினிட்ஸ் வந்து 1 hour ஆச்சு. ஸோ கோவிலில் தரிசனம் டைமிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. க்ரௌடுன்னு இல்லை, இந்த பஸ்ஸில் வந்த கூட்டங்க தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ரோமர்சன முனிவர் அவர் வந்து கைலாயம் போன நீத்தி வேண்டும் சொல்லிட்டு இங்கே ஆலமரத்துக்கு அடியில் ஒரு தவம் இருப்பார். ஸோ சிவபெருமாள் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அவருக்கு வந்து காட்சி கொடுப்பார். ஸோ அந்த இதில் உருவான கோவில் தான் இந்த சேரன் மகாதேவி அம்மைநாதர் கோயில். இந்த கோயிலை கட்டினவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த கருவறை ஃபர்ஸ்ட் கோயில் மரத்துக்கு அடியில் இருக்குன்னு சொல்லிட்டு 2 சகோதரிகள் அவங்க தான் கட்டியிருக்காங்க. ஸோ அவங்க கட்டிட்டு இருக்க சொல்ல அவங்களுக்கு அந்த நிதி பத்தலை, கோயில் கட்டுறதுக்கான நிதி பத்தலைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்ட போது நம்ம சிவபெருமான் வந்து அந்தகனராக அவங்க வீட்டில் ஒரு காட்சி கொடுத்து அவங்க வந்து அவரை வரவேற்று அவளுக்கு வாழையில போட்டு சாப்பாடு போட்டதுனால அவர் அவங்கள ஆசீர்வதிச்சு போயிருப்பார். ஸோ அவர் ஆசீர்வதிச்சு போன பிறகு அவங்களுக்கு செல்வம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருகி வந்தது. ஸோ அதில் வந்து நிதியை வச்சு இந்த கோயில் கட்டியிருப்பாங்க. இந்த கோயில் ஸ்டார்டிங்லேயே என்ட்ரன்ஸில் போட்டிருப்பாங்க கைலாயம், நவ கைலாயம் 2வது கோயில்னு சொல்லிட்டு சந்திரன் ஆதிக்கம் பெற்ற கோயில் இது. கோயிலுக்கு ஸ்ட்ரெயிட் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆறு போகுது, ஒரு ரயில்வே ட்ராக்கோட வியூ. ஸோ இப்போ ஒரு ட்ரெயின் போச்சுன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஸ்பாட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸோ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா யூட்டன் அடிக்க சொல்ல கரெக்டாக போய் மண்ணில் மாட்டிக்கிச்சு. ஸோ அதை தான் எடுத்துகிட்ருக்காங்க. பஸ்ஸு ஃபுல்லாக ஸ்ட்ரக் ஆகிடுச்சிங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேறு பஸ்ஸு மாற்றி தான் அனுப்புகிறாங்க. அந்த இருக்கிற 5 பஸ்ஸில் மாற்றி வேறு கோயிலுக்கு ஸ்பேர் பஸ் வருதுன்னு சொன்னாங்க. சுத்தமாக நவரில் பஸ்ஸு அப்படியே உள்ளே போய் மாட்டிக்கிச்சு. ஸோ வேறு பஸ்ஸில் நின்றுட்டு தான் போனோம் அடுத்த கோயில் வரைக்கும். நவகைலாயம் ட்ரிப்பில் 3வது கோயில் வந்தாச்சுங்க. கோடகநல்லூர் கோயில் இது. இது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு அதிபதி இவர் கோயிலில் இருக்கவர். ஸோ பஸ் அங்கேயே நிறுத்திட்டாங்க. ரோடு குறுகலாக இருக்கீங்கன்னு திருப்ப முடியாது. ஆல்ரெடி ஒரு பஸ் மாட்டிக்கிச்சு. ஸோ அடுத்த பஸ் இங்கே வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கேயே நிறுத்திட்டு எல்லாரும் நடந்து போக சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் கொஞ்சம் தான் பக்கத்தில் தான் இருக்குது. கோயில்கிட்ட வந்தாச்சு. உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்து இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியில் சொல்கிறேன் நான். இந்த கோவிலோட தலப்புராணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போகும். இந்த கோவிலில் தலவிருட்சமும் கிடையாது, கொடிமரமும் கிடையாதுங்க. சிவன் கோவில் இது வந்து கைலாசநாதர் கோவில். செவ்வாய் தோஷத்துக்கு உகந்த கோவில். உங்களுக்கு செவ்வாய் தோஷம் நடக்குதுன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனீங்கன்னா நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லி ஐதீகம் இருக்குது இந்த கோவிலில். இந்த கோவிலோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ரிஷி வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு ரிஷியோட மகன் வந்து அவர் தியானம் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல ஞாகம் நடத்திட்டு இருக்காரு. ஸோ அந்த வழியாக வந்து ரிஷப மகாராஜாவோட பையன் வேட்டையாட வந்திருக்காரு. ஸோ அப்போ வந்து தியானம் பண்ணி இந்த ரிஷியை பார்த்து கூப்பிட்டுருக்காரு. ஸோ ரிஷி வந்து தியான நிலையில் இருந்ததுனால எந்திரிக்கலை. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மகன், அந்த ராஜாவோட பையன் பார்த்தீங்கன்னா அந்த தியானம் பண்ணி இந்த ரிஷி கழுத்தில் ஒரு பாம்பை எடுத்து சுற்றி விட்டுட்டு போயிட்டாரு. திருப்பி அந்த ரிஷியோட மகன், அந்த யாகம் நடத்துகிற மகன் அவர் வந்து பார்த்துட்டு, அப்போ அது ஒரு பார்த்துருப்பார், இந்த ராஜாவோட பையன் போகிறத அந்த பையன் பார்த்துருப்பார். ரிஷியோட பையன் பார்த்துட்டு ஸோ இவன் தான் போட்டிருப்பான்னு அந்த மகாராஜாவோட பையனுக்கு சாபம் விடுறாரு. ஸோ உங்கள் அப்பாவும் இதே மாதிரி பாம்பு கொத்தி தான் இறப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மகாராஜா பார்த்திங்கன்னா 7 கடல் 7 இது தாண்டி ஒரு கப்பல்லாம் மடமை கட்டி வசித்து வந்திருந்தார். அப்போது அவர் குடிக்கிற கஞ்சியில் புழுவோட ரூபத்தில் ஒரு பாம்பு வந்து அவரை தீண்டிடுது. ஸோ மகாராஜாவும் பார்த்திங்கன்னா இறந்துடுறாரு. அந்த பாம்பு அவரை தீண்டிட்டு திருப்பி அவரோட இடத்துக்கே போய் வசிச்சுட்டு வர சொல்ல காட்டுத்தீயில் அந்த பாம்பு மாட்டிக்குது. ஸோ அந்த வழியாக வந்த நலன் தம்பி இந்த கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த நலன் மகாராஜா பார்த்தீங்கன்னா அவரோட சொத்து எல்லாத்தையுமே சூதாட்டத்தில் இழந்துட்டு வந்திருப்பார். ஸோ அந்த பாம்பு தீயில மாட்டிக்கிறத பார்த்துட்டு அதை காப்பாற்றினோடனே
அவர் ரொம்ப வருத்தத்தில் இருப்பார்ல, சொத்தெல்லாம் இழந்துட்டு திருப்பி நாட்டுக்கு போக முடியாது. ஸோ அப்போ அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா அந்த நலன் மகாராஜாவை தீண்டி அவரை வந்து இந்த உருவம் இல்லாத ஆளாக மாற்றிடுது. ஸோ திருப்பி நலன் மகாராஜாவோட மனைவி தமயந்தி பார்த்தீங்கன்னா இவர் சொத்தெல்லாம் இழந்துட்டு ரொம்ப நாளாக ஆளை காணும்ன்றோடனே தமயந்திக்கு 2வது சுயம்பரம் பண்ணுறாங்க. பாம்பு தீண்டியதுனால நலன் மகாராஜாவுக்கு உருவம் இருக்காது. ஸோ வேற ஒரு உருவத்தில் அந்த மகாராஜாவோட தேரோட்டையாக போவார். ஸோ தமயந்திக்கு தெரியாது இதுதான் நலன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் தேரோட்டுற விதத்தை பார்த்து இவர் தான் நலன்ற மாதிரி தமயந்திக்கு ஒரு தோணல் வரும். மகாராஜா பார்த்தீங்கன்னா அந்த தேரோட்டிக்கும் தமயந்திக்குமே திருப்பி கல்யாணம் பண்ணி வச்சிருவார். ஸோ அந்த பாம்பு வந்து அதை தீனத்துக்கு உண்டான பரிகாரம் கேட்டு திருப்பி பாம்பாக மாறிடும். ஸோ அதுக்கு பலன், அதாவது 2 பேரை தீண்டி சாவடிச்சதில் ஒன்று அந்த பழைய மகாராஜாவும் நலனியுமே. ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற விஷ்ணு கோயில், இங்கே சிவன் கோயில் மட்டும் இல்லை, ஆப்போசிட்டில் ஒரு விஷ்ணு கோயிலும் இருக்குது. அந்த விஷ்ணு கோயிலில் வந்து தியானம் பண்ணும். ஸோ விஷ்ணு வந்து அவருக்கு காட்சி அளிப்பார். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு அந்த பாம்போட பேர் வந்துடும். அந்த பாம்போட பேர் பார்த்தீங்கன்னா காக்கட்டான்னு வரும். அதோ அதுக்கப்புறம் அது பேச்சு வாக்கில் கோக்கட்டநல்லூர்னு சொல்லி இந்த ஊர் பேர் மாறிடும். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் ஒரு கருநாகம் இருக்கான், நல்லவங்களை அந்த பாம்பு தீண்டாது அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்கள்லாம் சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த கோவிலோட தலப்புராணம் கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போகும். 3 கோயில் பார்த்து முடிச்சாச்சுங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 பார்த்து முடிச்சாச்சு. இப்போ 4 பார்த்தீங்கன்னா ராகுக்கு போக போகிறோம். குன்னாத்தூர் ராகு கோயிலுக்கு தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி லஞ்ச் பிரேக் இருக்கும்னு நினைக்கிறேன். மார்னிங் சொன்னாங்க இந்த கோயில் முடிச்சிட்டோன்னே லஞ்ச் பிரேக் இருக்கும்னு சொல்லிட்டு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளே ஓன் எக்ஸ்பென்சஸ் தான். ஏன்னா அந்த பாபநாசம் கோயிலில் நம்மளே சாப்பிட்டுக்க சொன்னாங்க. லஞ்ச் பார்த்தீங்கன்னா இவங்களே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது இன்னைக்கு மட்டும் அரேஞ்ச் பண்ணுறாங்களா இல்லை எல்லா நாளும் அரேஞ்ச் பண்ணுறாங்களான்னு சொல்லி விசாரிச்சுட்டு நான் எண்டில் சொல்கிறேன். நான் இப்போ லஞ்ச் இவங்களே தான் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்த பஸ் பார்த்தீங்கன்னா பள்ளத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்கங்க. ஸோ அடுத்த கோயில் முடிச்சுட்டு எல்லாருமே இந்த பஸ்ஸுக்கு மாற்றி விட்டுறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 மணி ஆகுதுங்க. 4வது கோயிலான ராகு கோயில் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சின்ன கோயில் தான், பட் ஆனால் ப்ளசண்ட்டாக இருக்குங்க. சரௌண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கோத பரமேஸ்வரர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் சிவனோட பேர். ஸோ அவர்கிட்ட ராகு பூஜை பண்ணிங்கன்னா அந்த கல்யாண பிரச்சனை, குழந்தை பிறக்கிற பிரச்சனை எல்லாமே போகுமா. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ராகு பூஜை பண்ணிங்கன்னா கால சர்ப்ப தோஷம், நாகதோஷம், உத்தியோக தோஷம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைஸ் எல்லாம் இங்கே கோவில் பார்த்து முடிச்சோடனே லஞ்சு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் ஆக்சுவலாக வந்து முறப்பநாடு பார்த்து முடிச்ச பிறகு தான் டெப்போவில் விடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இல்லை, இங்கே கோவில் பார்த்து முடிச்சோடனே வெளியிலே பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து லஞ்சு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. சிம்பிளான லஞ்ச் தான், அதை காட்டுறேன் என்னன்னு சொல்லிட்டு. சாம்பார் ரைஸு, கர்ட் ரைஸு, பிக்கில் அப்பளம், சிம்பிளான ரைஸ் தான். பட் ஆனால் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். இது முன்னாடி வண்டி போதா
டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுதுங்க. நம்ம இந்த நவ கைலாயம் ட்ரிப்போட 5வது கோயில், அதாவது மொரப்பநாடு கைலாசநாதர் கோயில் வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வியாழனோட அதிபதினுவாங்க. இந்த ட்ரிப்பில் நம்மளுக்கு மார்னிங்லேருந்து சம்பவம் மேலே சம்பவம் ஆகிட்டு இருக்கு. காலைல பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் பள்ளத்தில் மாட்டுச்சுங்களா, ஸோ வேறு பஸ்ஸில் மாதிரி இன்னொரு கோயில் போயிட்டோம். ஸோ இந்த பஸ்ஸை பள்ளத்துலேருந்து டிராக்டர் வச்சு இழுத்து வெளியில் வந்து இந்த பஸ்ஸை மாற்றிட்டு வந்தோமா. இப்போ கடைசி கோயிலில் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு வர சொல்ல வேற ஒரு ரூட்டில் போயிட்டாங்க. ஸோ ரூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்தேரி பாதை மாதிரி போகுது. ஒரு பஸ்ஸு போச்சுன்னா எதிர்க்க பைக்கு கூட வர முடியாது, அவ்வளோ ஷார்ப்பாக போகுது பஸ்ஸு. ரூட்டை மாற்றி வேறு வழியில் போயிட்டாங்க. ஸோ அந்த ஊருக்கு போனால் அங்கே திருப்புறத்துக்கு கூட இடம் இல்லாமல் 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அங்கே பஸ்ஸு திருப்பிட்டு வரத்துக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு எல்லா பஸ்ஸும் வந்துட்டு கிளம்புற டைம் தான் நம்ம வந்திருக்கோம். இந்த நவ கைலாயம் ட்ரிப்பில் அடுத்து 6வது கோயில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு தான் போக போகிறோம். ஸோ அது இங்கேருந்து எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு ரியலாக ஐடியாவே கிடையாது. மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3:30 மணி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 3 கோயில்கிட்ட கவர் பண்ணணும். இந்த கோயில் ஸ்ரீவைகுண்டம் வந்து ஈஸியாக இருக்குமா. கடைசி 2 கோயில் வந்து ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும், குறுகலாக இருக்கும்னு சொல்லி டிரைவரை நான் சொன்னார். ஸோ எத்தனை மணிக்கு முடிக்க போகிறோன்னு தெரியல. ஸோ வாங்க போக 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 கண்டினியூ பண்ணுவோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னதான் சம்பவம் வந்தாலுமே ட்ரிப்பு சூப்பராக போயிட்டுருக்கு. கோயிலுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆறு போகுதுங்க. ஸோ எல்லா கோயிலுமே பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆறோட கனெக்டிங்கில் தான் இருக்குது. அதுக்கு ஒரு கதையுமே இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் சொல்கிறேன் நான்.
ஸ்ரீவைகுண்டம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே சேர்ந்த பூமங்கலம் அங்கே வந்து சுக்கிரன் கோயிலுக்கு வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த லிஸ்ட் 9வது கோயிலாக வரும் அது. பட் ஆனால் ரொம்ப டைம் டிலே ஆகிட்டு இருக்கிறதுனால போயிட்டு வராமல் போகிற வழியே அப்படியே பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி பார்த்துடலாங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் தான் இருக்கார், கூட பார்த்தீங்கன்னா சொர்ணாம்பிகை அம்மன் இருக்காங்க. இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி பார்த்துடலாங்க. நம்ம முன்னாடி கோயிலில் பார்த்த மாதிரி அந்த ரோமசான முனிவரும் கடலரசனும் பார்த்தீங்கன்னா கடலில் நீராடி இங்கே சிவன் கிட்ட முக்தி பெற்ற தலமாக இது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சண்டிகன் தீர்த்தம்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த தீர்த்தத்தில் நீராடி சிவனை வழிபட்டிங்கன்னா சுக்கிர யோகம் பெறும்னு சொல்லி அங்கே கோயிலோட வரலாற்றில் போட்டிருக்கு. இப்போதான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு போலங்க. எல்லாமே புதுசாக இருக்குது, வெள்ளைன்ட்டு. நவ கைலாயத்தோட 8வது ஸ்தலமான கேது ஸ்தலத்துல தாங்க இருக்கும் ராஜபதி கைலாயநாதர். இவர் பார்த்தீங்கன்னா கேதுக்கு அதிபதியாக இருப்பார். இவர் இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா தென் காளஹஸ்தின்னு கூட அழைப்பாங்க. பார்த்தாலே முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கோயில் வாசல் எழுதி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கோயிலோட புராணம் பார்த்தீங்கன்னா கேது பகவான் வந்து யாரையும் கைவிட மாட்டார், ஆனால் நல்லா சோதிப்பார். அதே வகையில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை சீற்றத்தினால கோயில் ஃபுல்லாக அழிஞ்சு போச்சு. ஸோ ஒரு கல்லை மட்டும்தான் வச்சு சிவபெருமானா வணங்கிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் இந்த கோயிலை புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. உள்ளே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்குமே. எல்லாரும் புதுசாக பெயிண்ட் அடிச்சு புதுசாக கட்டின மாதிரியே இருக்குது கோவில். டைம் பார்த்தீங்கன்னா 7:15 ஆகுதுங்க. நம்ம இந்த பேக்கோட 7வது ஸ்தலம், அதாவது புதனுக்கு வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தென் திருப்பேரை, இந்த ஊரில் இருக்க கோயில் தான் அது. இந்த கோயில் வந்து கல்விக்கு அதிபதி கைலாசநாதர் தான் இருக்கார் இந்த கோயில்லையும்.
இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்குள்ள அதாவது அம்மனோட சன்னதி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3 கொம்பு வச்ச ஒரு இளநீர் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு வரலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு டெரிஃபிக்கான ரன்னு ஃபைனல் டைமில் அடிச்சு பிடிச்சி கரெக்டாக 7:30 மணிக்கு நட சாத்துற டைமில் ஸ்ரீவைகுண்டம் கைலாசநாதர், அதாவது சனி பகவானுக்கு அதிபதியான ஸ்ரீவைகுண்டம் கைலாசநாதரை வந்து பார்த்து முடிச்சாச்சுங்க. ஸோ இந்த நவ கைலாயம் ட்ரிப்போட 9 கோவிலும் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. பஸ்ஸு டயர் மண்ணில் மாட்டி ரூட்டு மாறி போய் ஒத்தடி பாதையில் பஸ்ஸு திருப்ப முடியாமல் 3/4 மணி நேரம் லேட் ஆகி. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வைகுண்டம் கோவிலுக்கு ஃபர்ஸ்ட் வந்த பஸ் நம்ம பஸ் தான். பின்னாடி 5 பஸ் வருது. நாங்கள் வர சொல்லவே கடைசி தீபார்த்தனை காமிச்சிட்டு நட சாத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் கடைசியில் சாமி பார்த்து முடிச்சாச்சு. ஒரு சூப்பரான ட்ராவல் வாக். அவுட்டரை பார்த்தீங்கன்னா நான் திருநெல்வேலி ஜங்ஷனில் போய் கொடுக்குறேன். நான் கடைசி கோவிலை கும்பிட்டுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கோம். நல்லது கெட்டதே போகும். டைம் பார்த்தீங்கன்னா 8:25 ஆகுதுங்க. கரெக்டாக சொன்ன டைமுக்கு ஷார்ப்பாக திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட் எடுத்துன்னு வந்து விட்டுட்டாங்க. மார்னிங் நம்ம பஸ்ஸு பள்ளத்தில் மாட்டி டிலே ஆச்சு. வேறு ரூட்டுக்கு போயிட்டு ஒத்தடி பாதையிலலாம் மாட்டிக்கிட்டு கடைசியாக போயிருந்த பஸ்ஸு. பட் ஆனால் ஃபைனல் 2 கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு வேறு ஷார்ட் ரூட்டில் எடுத்து முன்னாடி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு முதல் பஸ்ஸாக வந்து சேர்ந்துருச்சுங்க. ஒரு சூப்பரான கோவில் ட்ரிப் இது. நான் மார்னிங்லேருந்து 9 கோயிலுமே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். மார்னிங் வந்து 2 கோயிலை கவர் பண்ணுறதுக்கே 12 மணிக்கிட்ட ஆகிப்போச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா கடைசி கோயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹரிபரியில் கவர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ மார்னிங் அது பொறுமையாக பண்ணாமல் அந்த டைமிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லா கோயிலுமே ஃப்ரீயாக பார்த்துட்டே வந்திருக்கலாம். அது ஒன்று மட்டும்தான் சின்ன ட்ராபேக்கே தவிர. இந்த பேக்கேஜ் எப்படி புக் பண்ண, எத்தனை வருஷமா இந்த பேக்கேஜ் போகுதுன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் கடைசி வரைக்கும் நான் சொல்லலை. ஸோ இப்போ சொல்லிடுறேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் டிஎன்எஸ்டிசி ஆப்பில் தாங்க புக் பண்ணேன். மற்ற டெம்பிள் பேக்கேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் புக் பண்ணிட்டு வரணும். பட் ஆனால் இந்த திருநெல்வேலி பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்லைன்லேயும் புக் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் புக் பண்ணலாம். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 2 பஸ்ஸு காட்டும், ஆஃப்லைனுக்கு 4 பஸ் வச்சுருக்காங்க. பட் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் தான் புக் பண்ண முடியும். வேற எந்த ஊர்லேயுமே ஆஃப்லைனில் புக் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே தனியாக ஸ்பெஷலாக கவுண்டர் வச்சிருக்காங்க அதுக்குன்னு. ஸோ அந்த கவுண்டரில் வந்து புக் பண்ணிங்கன்னா தனியாக ரெசிப்ட் போட்டு கொடுப்பாங்க. இல்லைனா இந்த ப்ரௌசரில் புக்கிங்னு சொல்லி ஒரு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வெளியூரில் இருந்தாலுமே அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா சீட்டு புக் பண்ணி வாட்ஸ்அப்பில் ரெசிப்ட் அனுப்பிச்சிருவாங்க.
அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் இங்கே திருநெல்வேலி இந்த பேக்கேஜஸ்ல அவைலபிளாக இருக்கு. நம்ம ஆன்லைன்லயும் புக் பண்ணிட்டு வந்துருக்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 பஸ் ஆப்ரேட் பண்றாங்க. ஆன்லைனுக்கு 2, ஆஃப்லைனுக்கு 4. அதுவும் இல்லாமல் நீங்க திடீர்னு சடனாக கிளம்பி வந்துட்டீங்கன்னா அப்பயும் சீட் அவைலபிளாக இருக்கு. ஸோ பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு போகும்போது டிக்கெட் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி வர சொல்ல உங்கள் லக்கை பொறுத்து தான். சீட் இருந்துச்சுன்னா ஏற்றிக்கிறாங்க, சீட் இல்லைன்னா ஏற்ற மாட்டேன்றாங்க. ஸோ இன்னைக்கு நாங்கள் ட்ராவல் பண்ண பஸ்லேயே 4 சீட்டு வேக்கண்டாக இருந்துச்சு. ஸோ 4 பேர் ஏற்றிக்கிட்டாங்க. பஸ்ஸில் ஏறணும்னா டிக்கெட் வாங்கினாங்க. ஸோ சீட்டு வேக்கண்ட் இல்லைன்னா பஸ்ஸில் ஏற்ற மாட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த பேக்கேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் நான் பேக்கேஜ் பண்ணிட்டு இருக்கேன். காஞ்சிபுரம் பண்ணேன், கும்பகோணம் முருகன் கோயில் பண்ணேன். அந்த வகையில் அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்க சொல்ல தான் இந்த திருநெல்வேலி எனக்கு கிடைச்சிது. எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. பேக்கேஜ் ஓப்பன் பண்ணாங்க, பட் ஆனால் 6 பஸ் விடுறாங்க, எக்ஸ்ட்ரா 4 பஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக போகுதுன்ட்டு. அப்புறம் தான் டிரைவர் அண்ணாட்ட கேட்டேன். இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 25 வருஷமா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களாம். புரட்டாசி மாசத்துல நவ திருப்பதியும், மார்கழி மாசத்துல நவ கைலாயமும், மாசி மாசத்துல பாத்தீங்கன்னா பஞ்சபூத கோயிலுங்கன்னு இன்னொன்னு ஆப்ரேட் பண்றாங்களாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து 25 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இவ்வளவு வரவேற்பு இருக்கு இதுக்கு. இந்த டிஎன்எஸ்டிசி நவ கைலாயம் ட்ரிப்ல டிராவல் பண்றதுக்காக சென்னையில இருந்து எப்படி வந்தேன், இப்ப ரிட்டர்ன் எப்படி போறேன், எங்க ஸ்டே பண்ணேன், இந்த பிளாக்ஸ் எல்லாம் படித்தீங்கன்னா அடுத்தடுத்த பிளாக்ஸ்ல கண்டினியூஸா வரும். பட் ஆனா இப்போ ஒரு ஜஸ்ட் இப்போ இங்க இருந்து சென்னைக்கு எப்படி போறேன்னு மட்டும் ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துட்றேன். நான் இங்க நாகர்கோவில்ல இருந்து தாம்பரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஃபேர் ட்ரெயின் ரன் பண்றாங்க. ஸோ இந்த மந்த் ஃபுல்லாவும் ரன் ஆகும். இந்த நவ கைலாயம் ட்ரிப் பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாசம் ஃபுல்லாவும் இருக்கும். நாகர்கோவில்ல பாத்தீங்கன்னா நைட்டு 11:45க்கு அந்த ட்ரெயின் கிளம்பும். திருநெல்வேலிக்கு 12:40க்கு வரும் அந்த ட்ரெயின். ஸோ இது எவ்வளோ டிலே ஆச்சுனாலும் நீங்க பொறுமையா இங்கேருந்து பஸ் பிடிச்சி திருநெல்வேலி ஜங்ஷன் போய் அந்த ட்ரெயின் ஏறலாம். மார்னிங் பாத்தீங்கன்னா அபவுட் ஒரு 10-10:15க்கு தாம்பரம் ரீச் ஆகும் அந்த ட்ரெயின். ஸ்பெஷல் ஃபேர் ட்ரெயின் தான். சீட்ஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே அவைலபிளா இருக்கும். மற்ற ட்ரெயின்ஸ்ல எல்லாம் சீட்டே கிடையாது. நிலையில எல்லாம் சீட்டு கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ஆனா இந்த ட்ரெயின்ல எனக்கு சீட் இப்பதான் கிடைச்சது. நான் டக்குன்னு போட்டுட்டேன். நான் இந்த வீடியோ இது ரெண்ட் பண்ணிக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அடுத்தடுத்து சூப்பரான டிராவல் வ்ளாக்ஸ் நம்ம சேனல்ல காத்துக்கிட்டே இருக்கு.